ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர் ஆப்பில் எப்படி வந்து நம்ம வாலெட் டு பேங்க் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த வாலெட் டு பேங்க்கு எதுக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆதார் கார்டு மூலிமா பயோமெட்ரிக் வச்சு பணம் எடுப்போம். ஆதார் கார்டு மூலிமா ஏஇபிஎஸ்சில் பணம் எடுப்போம். அந்த எடுக்கக்கூடிய அந்த பணத்தை நம்மளுடைய வாலெட்லேருந்து பேங்க்குக்கு மூவ் பண்ணி அது ரொட்டேஷனுக்கு நம்ம எடுப்போம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போது உங்களுடைய ஃபோனில் ஸ்டார் கம்யூனிகேஷனுடைய ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த அக்கௌண்ட்ஸ்னு இருக்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாலெட் டு பேங்க் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் பேரில் எந்த பேரில் நீங்கள் ஐடி வாங்கியிருக்கீங்களோ அந்த பேரில் இருக்கக்கூடிய எத்தனை பேங்க் அக்கௌண்ட் 10 பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் நம்ம ஸ்டாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பேங்க்கெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுமாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் இங்கே காட்டிருக்காது. ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆட் பண்ணலாம் இந்த இடம் பிளாங்காக இருக்கும். ஸோ பிளாங்காக இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்டர் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு, அதை கொடுக்குறேன். கொடுத்த உடனே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க், அதாவது நீங்கள் பணம் எடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டெல்லாம் எந்த பேங்க்குக்கு அது போகணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணி அது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பேங்க். ஸோ எல்லா பேங்க்கும் இங்கே கிடைக்கும். இந்த பேங்க்கை வந்து உங்களுடைய பேங்க் என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிங்க. எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒரு பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே உங்கள் பேங்க்கில் பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பேர், அது கீழே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அது கீழே ஐஎஃப்சி கோடு, அது கீழே எந்த பிரான்ச்சு, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸை வந்து இதில் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து ஆடு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிடும். இந்த மாதிரி ஆட் ஆகணுன்னா மேலே பாருங்கள், இங்கே அப்ரூவ்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அப்ரூவ்டுன்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு இருக்காது, அப்லோடுன்னு காட்டும். இந்த அப்லோடுன்னு இருக்கக்கூடிய இடத்துல எந்த பேங்க் புக்கை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவேன். அப்ரூவல் பண்ணி கொடுத்த பிறகு இந்த இடத்துல கிளிக் ரெடிமெண்ட்டு வரும். எனக்கு வருது. உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ரெடிமெண்ட் வராது, கிளிக் வேலிடிட்டின்னு வரும். ஸோ அந்த கிளிக் வேலிடிட்டி கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்கள் வாலெட்லேருந்து ஒரு 5 ரூபா பணம் எடுத்துகிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு அனுப்புவேன் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது ஓகே கொடுத்துடணும். அது ஓகே கொடுத்து முடித்த பிறகு மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த பேங்க்கை நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். அதாவது ₹1 10 பைசா, ₹2 அதுபோல் சின்னதாக ஒரு அமௌண்ட் ஆட் ஆகும். அந்த அமௌண்ட்டு ஆட் ஆன பிறகு உங்கள் பேங்க்கில் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிடணும். நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வாலெட் டு பேங்க் உள்ளார வந்து இந்த இடத்துல கிளிக் ரெடீம்னு இருக்குது. அதே இடத்துல வந்து கிளிக் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும். அது கிளிக் வெரிஃபைடு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்ததோ அந்த அமௌண்ட்டை 1 நிமிஷம் கழிச்சு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணினா உங்கள் பேங்க் இதுமாரி வாலெட் டு பேங்க் ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஆட் ஆன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏஇபிஎஸ்சில் எடுக்கக்கூடிய பணம் எல்லாமே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி.